அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான காலமாகும். இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் என்பதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். சனி என்பது கர்ம பலன் தரும் கிரகம் என்பதால் உழைப்புக்குத் தக்க பலன் கிடைக்கும் காலமாக இது அமையும். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். வரும் மார்ச் மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமான சனிப்பெயர்ச்சி நடைபெறவுள்ளது. மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் தன் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். சனி பகவானின் இந்த பெயர்ச்சி காரணமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த சனிப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மிதுனம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாகிறார். அவர் இப்போது 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது கர்மச் சனி என்று அழைக்கப்படும் ஒரு நிலையாகும். 10ஆம் இடத்தில் சனி அமர்வது என்பது கடின உழைப்பை தரவேண்டிய ஒரு காலகட்டமாகும். சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாகச் செயல்படுபவர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிகச்சிறந்த பலன்களை தரும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும்போது சனியின் தாக்கத்தால் நீங்கள் மேற்கொண்ட கடின உழைப்பிற்கான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். 12 ஆண்டுகால ஒரு கடினமான சுழற்சி முடிந்து இனி வரும் காலம் உங்களுக்கு ராஜயோகமாக அமையப்போகிறது. சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 12, 4, 7 ஆகிய இடங்களில் விழுவதால் குடும்ப விவகாரம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் திட்டமிட்ட நடைமுறையை கடைப்பிடிப்பது அவசியம். குடும்ப உறவுகளில் சிறு குழப்பங்கள் அல்லது புரிதல் குறைபாடுகள் ஏற்படும். ஆனால் ஜூன் 2026க்கு பிறகு அவை அனைத்தும் நீங்கி அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. பொருளாதார ரீதியாக செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். பணவரவு சீராக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள், குறிப்பாக திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் இனிதே நடைபெறும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலையான தன்மை நிலவும். பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது சரியான தருணம். சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் அடிமட்டத்திலிருந்து உழைப்பவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் பாதி பணவரவு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு மிகவும் சாதகமான காலகட்டம் ஆகும். கல்வியில் மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள். நீண்ட நாட்களாக புரியாமல் இருந்த பாடங்கள் இப்போது நன்றாக புரியும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் படைப்பாற்றல் மிக்க பணிகள் பாராட்டப்படும். உங்களின் கலைத்திறமையை வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையும். கலைஞர்களுக்கு புகழும் திறமைக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். சமூக வலைதளங்கள் மூலம் உங்கள் பெருமை கலை உலகம் முழுவதும் பரவும். மிதுனம் ராசியினர் சனிக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரமாகும். துளசி செடியின் அருகில் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் சனியின் தாக்கத்தை குறைக்கும். பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் கடமையில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களை உயர்த்தும். கோவிலை வலம் வருவதும் பிரதோஷ காலங்களில் நந்திக்கு பால் அபிஷேகம் செய்வதும் மன அமைதி தரும். தினசரி கருப்பு பசுவிற்கு உணவளிப்பது சனியின் அருளை பெற்றுத்தரும். உப்பிற்கான ஊதியம் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். நேர்மை, நியாயத்திற்கான பலன்களை பெறுவீர்கள். கடின உழைப்பை போடுபவர்களுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் 3, 7,
10 விசேஷ பார்வையான 4, 7, 12ஆம் பாவத்தை பார்ப்பதால் சொகுசாக இருப்பீர்கள். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். முன்பு இருந்ததை விட இப்போது கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான யோகம் உண்டாகும். அம்மாவின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அம்மாவின் ஆதரவு கிடைக்கும். களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் மிதுன ராசி கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு ஏற்படும். பஞ்சாயத்துகள் தீரும். கணவன் மனைவி விட்டுக் கொடுத்துச் செல்லும் யோகம் உண்டாகும். அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள மூல கிரகங்கள் சனி பகவான், சுக்கிரன் மற்றும் சூரியன் என விவரித்துள்ளது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனை அளிப்பவர் சனி பகவான். எதிரிகளும் எதிர்க்கட்சிகளும் பதவி ஆசை, பண ஆசை ஆகியவற்றைக் காட்டி தங்கள் கட்சிக்கு ஈர்க்க முயற்சிக்கும்போது அத்தகைய ஆசைகளுக்கு மயங்கிவிடாமல் மனத்தை உறுதியாக வைத்துக்கொள்ளும் வைராகியத்தை அளிப்பவர் சனி பகவானே. செவ்வாய் பலகீனமாக உள்ளவர்கள் மட்டும்தான் பண ஆசை, பதவி ஆசை ஆகியவற்றினால் நாட்டையும் தான் இருக்கும் கட்சியையும் எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்து விடுவர், சுயநலம் கருதி. இதற்கு சரித்திரத்தில் ஏராளமான உதாரணங்கள் உண்டு. உங்களுக்கும் உங்கள் பிசினஸ் பார்ட்னருக்கும் இடையே நல்ல உறவு ஏற்படும். 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு சாப்பிடுவது, வெளிநாடுகளுக்குச் செல்வது, வெளியூர் செல்வது, சுற்றுலா செல்வது, ஆன்மீக தலங்களுக்குச் செல்வது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது போன்ற யோகம் உண்டாகும். விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டு திகழ்பவர் பூமிக்காரகரான செவ்வாய். அத்தகைய வீரியமும் பலமும் கொண்டுள்ள செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் கொண்டு சஞ்சரிப்பதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிட்டும். புதிய கால்நடைகள் சேரும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியும். சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல வரவேற்பும் விலையும் கிட்டும். மிருகசிரீஷம் 3-4 பாதங்கள். எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். பணவரத்து மன மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். திருவாதிரை, உங்கள் வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு, வீண் அலைச்சல் குறையும். எதிர்பார்த்த அதிகாரம், அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நினைத்தது எல்லாம் சாதகமாகும் யோகம் உண்டாகும். சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள். உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் வராது. பூர்வீக சொத்துகள் கிடைக்கும். ஒரு முறைக்கு 2 முறை வேலை செய்தாலும் அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். 100க்கு 75% நன்மைகளை பெறுவீர்கள். பெருமாள், ஸ்ரீ ராமச்சந்திர வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்.